அன்பானவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். இந்த நல்ல நாளிலே என்னாகமம் 11:23 கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொன்னதான விஷயம். அந்த நாட்களில் மோசே பெரிய இரட்சகன், தலைவன். அவனால் வழிநடத்தப்பட்டதான மக்கள் லட்சோப லட்ச மக்கள், குறிப்பாக 6,00,000 காலாட்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இறைச்சி வேண்டும் என்றதான ஒரு போராட்டம் நடக்கிறது. அவர்களுக்கு ஆண்டவரால் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் கொடுக்க முடியுமான்னா, இல்லை ஒரு நாளில் 2 நாளில் சில மாதங்கள் கொடுக்கிற அளவுக்கு இறைச்சி கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி மோசேக்கு எழும்புகிறது, மற்றவங்களுக்கு எழும்புகிறது. அந்த காலகட்டங்களிலே கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. என்னுடைய கை குறுகி போகலப்பா, என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு என்று சொல்கிறாரு. அதே போல் அத்தனை லட்சோப லட்ச மக்களும் திருப்தியாக சாப்பிடுகிறார்கள் சில நாட்களாக. நான் எதற்காக இந்த வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் இறை தூதாக நமக்கு கொடுக்குறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில கேள்விகள் எழும்பிக் கொண்டு தான் இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் பார்க்கிறது எல்லாமே எதிர்மறையாக சூழ்நிலைகள் இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறார்கள், கையில் அப்படி பொருளாதாரம் இல்லை, சுற்றிலும் பார்க்கும்போது என் சரீரத்தில் எனக்கு சரியான பலன் ஆரோக்கியம் இல்லை, எந்த விதத்திலிருந்தும் நல்ல செய்தியை கொடுப்பார் இல்லை என்று சுற்றி சுற்றி பார்க்கிறீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதன் விளைவாக ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆண்டவர் எத்தனையோ தீர்க்கதரிசனம் சொன்னார், எத்தனையோ தேவதாசர்கள் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் உண்டு, நானும் வேதத்தை வாசித்திருக்கிறேன், எத்தனையோ விதமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு உணர்த்தி இருக்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஆனால் இதெல்லாம் நடக்குமா என்று உங்களுக்குள்ள அன்றைக்கு மோசே எப்படி அந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்ததோ உங்களுக்கும் வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பதில் தான், அருமையானவர்களே, நடக்குமா நடக்காதா என்று கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு நடத்தி காட்டினவர் தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு தூதை கொடுத்திருக்கிறார். நடத்தி காட்டின தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். நடத்தி காட்டின ஆண்டவர் தான் உங்கள் வாழ்விலே அது நடக்கும் என்றதான நிச்சயத்தை இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எவ்வளவு பெரிதான பிரச்சனையாக இருந்தாலும், தீர்க்க முடியாதது என்று ஒதுக்கி தள்ளின பிரச்சனையாக இருந்தாலும், இன்றைக்கு அது உங்கள் வாழ்விலே உங்களுக்கு சாதகமாக மாற்றித்தர சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துக்கு வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையானவர்களே, அன்றைக்கு மோசேயினுடைய கைகளை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட, மனுஷனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை அடையாளங்கள் செய்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு தானே இருக்கிறார், உங்களுக்குள்ள தானே வாழ்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, உங்களுடைய கேள்விகள் என்ன என்று அவருக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்றைக்கு மோசேயின் மூலமாக மோசே கிட்ட சொன்ன வார்த்தைக்காக கர்த்தர் பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாரே, அதே போல எனக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னோடையும் ஆண்டவர் பேசியிருக்கிறார், எனக்கும் தரிசனத்தோடு சொப்பனத்தோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆகவே மோசேயினுடைய கண்கள் காண இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தது போல என் கண்கள் காணத்தக்கதான அற்புதங்களும் அடையாளங்களும் என் வாழ்விலே நடக்கும். கர்த்தருடைய நாமத்தினால் ஆகும். அவர் பொய்யுரையாத தெய்வம், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஆண்டவர் சொன்ன வார்த்தை என் வாழ்விலே நிறைவேற்றி காட்டுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை பார்ப்பீர்கள். முடியாது நடக்காது என்று சொன்னதான விஷயங்களில் ஒரு உயிர் மீட்சியை பார்ப்பீர்கள். நிச்சயமாக அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. நீங்கள் அதை கண்டு கலிகூறப் போகிறீர்கள் வெகு விரைவில். ஆகவே கவலைப்படாமல் கர்த்தர் சொன்ன வார்த்தை என் வாழ்விலே நடக்கும் என்று விசுவாச ஓட்டத்தை ஓடுங்கள். வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. நிச்சயமாக அதை பிடிப்பீர்கள். சந்தேகமே படாதீர்கள், கலங்காதீர்கள், தைரியமாக இருங்கள். பரலோக பிதாவே, மோசேக்கு சொன்ன வார்த்தையை ஆண்டவரே நீங்க நிறைவேற்றி காட்டி
உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினீரப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் வாழ்விலும் ஆண்டவரே, அதே போல ஆண்டவர் நீர் சொன்ன வார்த்தைகளை எங்கள் வாழ்விலும் நிறைவேற்றி எங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் ஆமாண்டவர் பெரிய விடுதலையும் கத்தாவை கட்டளையிட்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனைவருடைய ஆண்டவர் கேள்விகளுக்கு இன்றைக்கு விடை கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் வெற்றி அடைவார்களாக, நன்மை உண்டாவதாக. மனதார ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கு மேலான, உங்களால் நம்ப முடியாத காரியங்கள் சீக்கிரமாய் நடக்கப் போகிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.